வீட்டில் இருந்த மாதிரி சிம்பிள் மெஹந்தி ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக மருதாணி இலை எடுத்திருக்கேன் அண்ட் யூக்கலிப்டஸ் பாம் எடுத்திருக்கேன். தெரியாதவங்களுக்கு இந்த நீலகிரி தைலம் ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்திருக்கேன். இந்த மருதாணி இலையை இந்த மாதிரி அதில் ஊற வச்சு கையில் ப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் பார்த்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம டிசைன் போடவே வேணாம். இது வீட்டில் இருந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெப்பில் நம்ம மெஹந்தி வைக்கலாம். டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் பொறுமையாக இந்த மாதிரி ஒரு இலையாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இலையை நம்ம ஒழுங்காக வைக்கலைன்னா நமக்கு கலர் அழகாக வராது. ஸோ நல்லா அதில் நம்ம கையில் படுற மாதிரி வச்சாதான் நமக்கு கலர் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக ஒன்று ஒன்றா நான் வச்சுக்கிறேன். நான் இந்த மாதிரி டிசைன் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி டிசைன் வேணாலும் இந்த இலையை ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 1 hour ஊற விட்டதுக்கப்புறமா நல்லா கலர் வருது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் 1 hour கழித்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வருது. ஆனால் கொஞ்சம் நேரம் போனோடனே கலர் கொஞ்சம் டார்க்காகவே வந்திருக்கு. ஸோ நம்ம இலையை நல்லா ப்ளேஸ் பண்ணால் தான் அது நல்லா அழுந்தி நல்லா கலர் கொடுக்கும். ஸோ இப்போ நல்லா டிஷ்யூவில் நான் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆரஞ்சில் இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் நல்லா டார்க்காக வந்திருக்கு. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.